தமிழகத்தில் 2வது முறையாக தளபதி ஸ்டாலின் ஆட்சி அமையும். 4ஆம் தேதி இரவு சின்னமனூரில் கம்பம் சட்டமன்ற திமுக வேட்பாளர் பேச்சு. தேனி மாவட்டம் முத்தம்பாளையம் தாலுகா சின்னமனூர் பகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக தலைமையில் தேர்தல் அலுவலகத்தை கம்பம் சட்டமன்ற வேட்பாளரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான ராமகிருஷ்ணன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் கம்பம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தமிழகத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் 2வது முறையாக திமுக தலைமையில் தளபதி ஸ்டாலின் ஆட்சி அமையும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சால்வை அணிவித்து கௌரவித்தார். தொடர்ந்து அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட செயலாளர் தலைமையில் சின்னமனூர் நகர செயலாளர் முத்துக்குமார் முன்னிலையில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து சின்னமனூர் பகுதியில் உள்ள அனைத்து சமுதாய தலைவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்வில் கட்சி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர்.